அனைவருக்கும் வணக்கம். எஸ்ஜிடி டிஆர்பி தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு இந்த பதிவு. இடைநிலை ஆசிரியர் தேர்வுக்கு தேர்வு எழுதி நீண்ட நாட்களாக ஆன்சர் கீ வெளியிடாத இருந்த நிலையில் எல்லா விதமான கேஸும் முடிந்து ஆன்சர் கீ வெளியிட்டாங்க. அடுத்தது உங்களுக்கு அப்ஜெக்ஷன் ஏதாவது இருக்கா அப்படின்ற டேட் கொடுத்து அதுவும் முடித்த பிறகு மீண்டும் ஒரு கேஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாமே எதிர்பார்த்தோம். எல்லாமே ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு இப்போது வெரிஃபிகேஷனுக்கு லெட்டர் அனுப்பியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஏற்கனவே விண்ணப்பித்த அப்ளிகேஷனில் ஏதாவது விடுபட்டிருந்தால் 2 நாட்களுக்குள் அதை அப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறப்ப ஏதாவது இன்ஃபர்மேஷன் நீங்கள் சரியாக பண்ணல அப்படின்னா மீண்டும் இப்போ அதை அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறப்போ ஒரு என்ன விடுபட்டிருக்கோ அதை ஒரு கவரிங் லெட்டர் அனுப்புதல் உங்களுடைய இதை போட்டு பெறுதல் டிஆர்பி இது பண்ணி டிஆர்பியோட இது போட்டு என்ன நீங்கள் விடுபட்டிருக்கோ அதை பொருளை எழுதி நீங்கள் அந்த ஒரு இதையும் அட்டாச் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னென்ன விடுபட்டிருக்கோ அது எல்லாமே அப்லோட் பண்ணுங்கள். இப்போ நம்ம விட்டுட்டு வெரிஃபிகேஷன் போகிறப்போ நம்ம தெரியாது போச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ வந்திருக்க இதில் ஏற்கனவே அப்ளை பண்ணுறப்போ எல்லா விதமான சர்டிஃபிகேட்டும் கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஏதாவது விடுபட்டிருந்தால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி, ஏன்னா நிறைய கேஸ் நடந்ததுனால இது சான்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை பயன்படுத்தி அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ தேவையானது பூராத்தையும் சரியாக என்னென்னலாம் வெரிஃபிகேஷனுக்கு கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் ரெடி பண்ணி அந்த வெரிஃபிகேஷனுக்கு தயாராக வச்சுருக்குமாறு இப்போ டிஆர்பி கேட்டிருக்கு. நம்ம அதெல்லாமே ரெடி பண்ணிவிட்டு போனால் தான் அங்கே கரெக்டாக பண்ணுவாங்க. இல்லைனா ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா இவ்வளோ தூரம் எக்ஸாம் எழுதி கஷ்டப்பட்டு ரிசல்ட்டு எப்போ வரும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்துட்டு இப்போ கிடைச்ச வாய்ப்பை நழுவ விட்டுறக்கூடாது. அதனால் தேர்வு எழுதியிருக்க வெற்றி பெற்று சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்ருக்க அத்தனை பேரும் தேவையானது அத்தனை ஆவணங்களும் சரியாக தயார் நிலையில் நீங்கள் தயார்படுத்திக்காங்க. அப்ளை பண்ணுறப்ப சிலது விடுபட்டுருக்கு அப்படின்னா அதை இம்மிடியட்டாக இப்போ நீங்கள் மீண்டும் அப்லோட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதை பயன்படுத்துங்க. நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொல்லியிருந்த மாதிரி ஜூன் ஜூலையில் கண்டிப்பாக இந்த வெரிஃபிகேஷன் பண்ணி போஸ்டிங் போட்டுருவாங்க. ஸோ எப்போ போஸ்டிங் போடுவாங்க அப்படின்ற ஆவலுடன் இந்த அனைவருக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பு. அதே போல் பிடி பிஆர்டி இது ரெண்டுமே நான் ஒன்று ஜனவரியில் இல்லைன்னா ஜூன் ஜூலை அப்படின்றதில் வரும். அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்கன்றத பல பதிவில் நான் சொல்லியிருக்கேன். அதே போல் உங்களுக்கு எல்லாத்துக்குமே கிடைச்சிரும். ஆல் த பெஸ்ட். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம பிஜிடிஆர்பிக்கான பயிற்சி இந்த மாதம் வர சண்டே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதே மாதிரி டெட் தேர்வும் ஏற்கனவே டெட்டு பாஸ் பண்ணாதவங்க மீண்டும் கண்டிப்பாக டெட் தேர்வு வருவோம். அதற்கும் இப்போ படிக்க ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி டிஎன்பிசி குரூப் 4 கால் 4 வந்திருக்கு, குரூப் 1 வந்திருக்கு, எஸ்ஐ வந்திருக்கு. எல்லாம் சொன்ன டேட்டில் கரெக்டாக கொடுத்துட்டாங்க. இப்போ பிஜி ஆகஸ்ட்டில் சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக வந்துடும். அதனால் கால் 4 வருமா வராதான்ற கவலைகள் இனி தேவையில்லை. படிக்க வேண்டும். ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணுன்னு நினைக்கிற அத்தனை பேருமே தொடர்ந்து வர எல்லா தேர்வுக்கும் தயாராகுங்க. அதற்கான முறையான பயிற்சி யூனிக் அகாடமியில் இருக்குது. அடுத்தடுத்து எந்த கால் 4 வந்தாலும் இதெல்லாமே நம்ம தொடர்ந்து போட்டுட்ருக்கோம். நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். ஆல் த பெஸ்ட். எஸ்ஜிடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைச்சிருக்க அத்தனை பேரும் தேவையான ஆவணங்களை சரியாக இது பண்ணி நீங்கள் இந்த தேர்வில் கரெக்டாக கலந்து வெற்றி பெற்று நல்ல ஆசிரியர்களை ஜாயின் பண்ணுற யூனிக் அகாடமி சார்பாக உங்களுக்கு ஆல் த பெஸ்ட் நான் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த தேர்வு எழுதி வெற்றி பெறாதவங்க மீண்டும் அடுத்த தேர்வுக்கு எப்பயுமே ஒரு வெற்றி அப்படின்றது தோல்வி அப்படின்றது வெற்றிக்கான அறிகுறி தான். நம்ம எதனால் தோல்வி அடைஞ்சோம், எதை நம்ம இன்னும் சரிப்படுத்தணும் அப்படின்ற நிலையில் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கிடைக்காதவங்களும் அடுத்து வரதில் கண்டிப்பாக கிடச்சி நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். ஸோ யூனிக் அகாடமி பொறுத்த வரைக்கும் டிஆர்பி 2001 நாங்கள் நடத்திட்டுருக்கோம். டெட்டு 2011 இருந்து நடத்திட்டுருக்கோம். ஏன்னா அப்போ தான் வந்தது. ஸோ அதனால் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இந்த டீச்சர்ஸ்க்கான பயிற்சி கொடுக்குற ஒரே நிறுவனம் யூனிக் அகாடமி. அதற்கு பிறகு பல இன்ஸ்டியூட் வந்திருக்கு. உங்களுக்கு என்ன எப்படி இந்த தேர்வு கேட்பாங்க, எப்படி இருக்கும், எப்படி படிக்கணும் அப்படின்ற முறை தெரிஞ்சு நம்ம படிக்கிறப்ப இந்த வெற்றி அப்படின்றது நம்ம வீட்டு கதவை தட்டும். அந்த முறை தெரியாத
இந்த தேர்வு எழுதிய பிறகு மீண்டும் அடுத்த ஒரு தேர்வுக்கு தயாராகிட்டு இருப்பாங்க. அதனால் ஏற்கனவே ஒவ்வொரு தேர்விலும் எழுதி மிஸ்டேக் ஆகிறத ரெக்டிஃபை பண்ணால் அடுத்த தேர்வில் வெற்றி பெறலாம். பல வருஷமாக நடத்துறதுனால மாணவர்களுக்கு நல்ல அந்த தேர்வை பற்றிய நுணுக்கங்கள் எல்லாமே நாங்கள் கொடுக்குறோம். இந்த எக்ஸாமில் கிடைச்சவங்களுக்கு சந்தோஷம், கிடைக்காதவங்க அடுத்த தேர்வுக்கு தயாராகணுன்னா உங்களுக்கு யூனிக் அகாடமியில் பயிற்சி, மாதிரி டெஸ்ட்டு, அடுத்தது ஆன்லைன் பயிற்சி எது வேணுனாலும் சேர்ந்து பயன்பெறலாம். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்.